இப்போ நீ எதை ஓகேன்னு கேட்க பாத்தியா? என்கிட்டயே தெரியாத மாதிரி நடிக்க. நபுறேன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. சரி சரி நம்பிட்டேன். அப்புறம் மது ப்ரோ எத்தனை தந்தவ? அவையில ஒண்ணுமே தரலையே. நடிக்காத மது, நான் எந்த இடத்துலன்னு கேட்க மாட்டேன். நபுறேனோ நீ ஏதோ தப்பா கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. நான் மேடத்தை பார்க்க போறேன். இப்போ எதுக்கு நீ மேடத்தை பார்க்க போற? அந்த புளிமுட்டை ஏதோ வந்து சொல்லிச்சோ? ஆமா, அவ தான் மேடத்தை பார்க்க சொல்லி சொன்னா. இப்பதான் அவளோட கேம் என்னன்னு எனக்கு புரியுது. என்ன சொல்றானோ எனக்கு புரியல. உனக்கு புரியும்படியாவே சொல்லுவேன். நான் உன்னையும் ப்ரோவையும் அங்கே பேச சொல்லிட்டு வந்தேனா, அப்போ அவளை 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாளுவ. என்ன பார்த்தோன்னே 2 பேரும் தசிக்கு ஒரு பக்கமாக போயிட்டாளுவ. நான் அந்த அக்கா சரிக்கு ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீரப்பில் பார்த்தா நீங்கள் 2 பேரும் கதை கொடுக்கத அந்த மண்டை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்ததை பார்த்தோன்னே அப்படியே நோண்டுட்டேன். நான் அவளை பார்த்து எதுக்கு இப்படி வேண்டாத வேலை பண்ணுங்கன்னு கேட்கன்னு போனேன். அந்த நேரம் பார்த்து கஸ்டமருக்கு கொண்டுட்டு போன ஜூஸு என் ட்ரெஸ்ஸில் கவுந்துட்டு, அதான் வேற ட்ரெஸ் மாற்றணுன்னு போயிட்டேன். ஓ, அதுன்னு போயிட்டா வேற ட்ரெஸ் மாற்றிருக்கியோ? வேற ஜூஸ் கவுந்த ட்ரெஸ்ஸோட இருக்க முடியுமா? இப்போ அந்த புளிமுட்டை எங்க? இப்போ கொஞ்சம் மில்லி தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இங்கே மரமா வந்தா. இங்கே தான் நிற்பா. இப்போ எதுக்கு நீ அவளை எங்கேன்னு தேடுக? உங்கள் 2 பேத்தையும் பேச விடாமல் இடைஞ்சல் பண்ணால அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க தான். அப்போ நாங்கள் 2 பேரும் பேசுறது உனக்கு கூட பிடிக்கலன்னு எனக்கு சொல்லு. நீ அப்படிப்பட்ட பிள்ளை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற எதுக்கு அவளுக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லுங்க. கிஃப்ட் கொடுக்கறதா தானே சொன்னேன். என்ன கிஃப்ட்னு சொல்லலையே. என்ன கிஃப்ட்னு கேளு, நான் சொல்லுவேன். என்ன கிஃப்ட்டு? நீ சின்சான் பார்த்துருக்கே? சின்சான். ஆமாம், அதில் வர சாக்கோபியை வாங்கி கொடுக்க போற. அதெல்லாம் அவளுக்கு கொடுத்தா மறந்துடுவா. சின்சானோட அம்மா அடிக்கடி கொடுப்பாவில. என்னன்னு தெரியல, என்னதுன்னு நீயே சொல்லு. அவியம்மா மண்டையில் நறுக்குன்னு கூட்டவள உடனே மண்டை புஷ்ஷுன்னு ஊதுமே, அந்த பிரைஸ் தான். அவளை நீ அதே மாதிரி கொட்டே போற? வேண்டான்னு பிரச்சனை பண்ணாத. சரி சரி, உனக்காக இப்போ விடுதேன். இதே மாதிரி பெற ஓட்டு கேட்க வந்தானா அவள் காது இல்லாமல் பண்ணி விடுதேன். அப்படியெல்லாம் பண்ணாதானோ அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் பேச செஞ்சால? பேசணும். என்ன பேசணும்னு கேட்ட மட்டும் நீ என்ன சொல்லிடுறிய போற? நபரானோ அது என்னைய பார்த்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டவன். அதுக்கு நீ என்ன சொன்ன? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். வேற அதுக்கு பிறகு அவ்வளோதான் பேசினீங்களா? அதுக்கு பிறகு அவையக்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும், நீங்கள் பதில் சொல்வீங்களான்னு கேட்டேன். அப்புறம் நீ கேட்கணும்னு நினச்சதை கேட்டியா? இல்லைன்னு கேட்கல. ஏன் ப்ரோ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னவளோ? நீ சொல்லாத மாதிரி வேணா அவைய சொல்லலை. டீஸ்டப் இல்லைன்னா 1000 கொஸ்டின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாவேன். அதுக்குள்ளே இந்த புளிமுட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படி தானே? ஆமாம், அவள் தான் மேடம் கூப்பிட்டாவன்னு சொன்னான். எனக்கு தெரியும் எங்கள் அண்ணா இப்படி தான் தொந்தரவு பண்ணுவலுன்னு. நீங்கள் 2 பேரும் லஞ்ச் பிரேக்கில் வெளியில் போய் பேசிட்டு வரீங்களா? வேண்டான்னு யாராவது பார்த்தா தப்பாக பேசுவேன். என்னது தப்பாக பேசுவல? நீங்கள் 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணலை. லவ் பண்ணுக்கவில்லை, எல்லாத்துக்கும் தெரியும்படியாக உரிச்சதுக்காக. ஆனால் இங்கே உங்கள் வீட்டிலையும் ப்ரோ வீட்டிலையும் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியாச்சு. இனிமே தைரியமாக வெளியில் போய் பேச வேண்டியது தானே? உன்கிட்ட சொன்னால் நீ வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிவிட்டேன். ப்ரோ கொஞ்சம் இங்கே வாங்க. இப்போ எதுக்கு அண்ணாவையில் இங்கே கூடுதேன்? என்ன விஷயம்? அதாங்க தூரம் நின்று கேட்பளோ, கொஞ்சம் பக்கத்தில் வர்றது. சும்மா இறானு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஏன்டி இப்படி பயந்தவங்களே இருக்க? ப்ரோ பாரு இவ்வளோ தைரியமாக சிரிச்சிருக்காவ. அவைய பையன் சிரிப்பாவ. நான் பொம்பளை பிள்ளை அவையில மாதிரி இருக்க முடியுமா? நீ அவையில மாதிரி இருக்கண்டாம். நீ அவை கூட வெளியில் போச்சுல, அவையில யார்கிட்டையும் மாட்டி விட்றாத. அப்போ நீ எங்க கூட வரலையா? என்னம்மா இந்த காதலுக்கு வந்த சோதனை? யார் காதலை சொல்லுங்க? நம்ம 2த்துக்கு இடையே உள்ளதை தான் சொல்லுங்க. இதுக்கு பேரோனா காதல் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதை மட்டும் நல்லா பேசு. இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிவிட்டேன். ப்ரோ இன்னும் 1/2 மணி நேரத்தில் லஞ்ச் பிரேக் வந்துடும். நீங்கள் இவளை கூட்டிகிட்டு போய் என்ன பேசணுமோ பேசிடுங்க. சரி அண்ணா. மது இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட சொன்னேனே ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? ப்ரோவை பற்றியா நான் சொன்னோடனே ஓகேன்னு சொல்லியாச்சு. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, ஓகேயா? சொன்ன கேளானும் நீயே எங்கள் கூட வாயா. இதுக்கு மேலே இதெல்லாம் நின்னா சரிப்பட்டு வராது. நான் போகிறேம்மா. ப்ரோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா. ஏன் தான் இந்த அண்ணன் இப்படி பண்ணுகாள? என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேக்கா. அவள் பேசுறது தான் சரின்னு சொல்லுதா. உனக்கு என் கூட வெளியில் வர்றதுல இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பயமாக இருக்குது. நீ பயப்படுறதுக்கு நான் சிங்கமோ புலியே இல்லை. இல்லை, யாரும் பார்த்தா தப்பாக நினைப்பாவ. நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்களா? தைரியமாக என் கூட வா. இல்லை வேண்டாம், இங்கே வச்சே பேசுவோம்.
உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு இப்ப நல்லா புரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற எதுக்கு என் கூட வெளியில வர தயங்குத? அது எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு முந்தைய என் விரல் நுனி கூட உன் மேல படாது. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா வா, நான் உனக்காக வெளியில வெயிட் பண்ணுறேன். 2 பிள்ளைகளும் புதுசா எங்க ஃப்ரெண்ட் ரூம்ல நின்றுட்டு இருக்க யாரா இருக்கும்? யாது எங்களை உனக்கு தெரியல? தெரியாம தானே யாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் உன் அத்தை பெரிய பொண்ணு. அப்புறம் என் பக்கத்துல நிக்குது என் மைனி, அதாவது உங்க அம்மா. இப்ப மட்டும் உனக்கு இப்படி அடையாளம் தெரியுதா? தெரியுது. நான் வந்த உடனே நீங்க 2 பேர் தானே கண்டுபிடிச்சிட்டேன். தெரிஞ்சுதான் எங்க 2 பேர்த்தையும் கிண்டல் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ் அம்மாவுக்கு எப்படி இருக்காது? எப்பவுமே நீங்க போடுற நைட்டியை விட இது நல்லாவே இருக்கு. நான் சொன்னேன்ல மைனி, இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு. நீ இங்க தான் போட தயங்கினிய. ஏமா என்னைய கூப்பிட்டு எங்க போனோம்? கூப்பிட்டது அவியல, நான் தான். ரோஸ் இவ்வளோ நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்த? ஆமா, நான் இங்க தான் நின்றுட்டு இருந்தேன். நீ இங்க தான் என்னைய கண்டுக்கவே இல்லை. சாரி ரோஸ், நான் கவனிக்கல. இப்போ எதுக்கு கூப்பிட்ட? அதான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், என்ன கூட்டிட்டு போவீல? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். எந்த ஃப்ரெண்டை பார்க்க போற? அதை நான் போற பத்திலே சொல்லுங்க, வாங்க போவோம். மம்மி அத்தை போயிட்டாரே. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. ஏம்மா சொல்லுங்க, ரோஸ் எந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போக சொல்லுக்கா? பேரு அனுன்னு சொன்னான். என்னது அனுவா? இவ எதுக்கு இப்ப அனுவை பார்க்க போறா? எதுக்குன்னு அவ சொல்லல. போயிட்டு வரேன். ஏம்மா போயிட்டு வரேன். நீ என் மதுகிட்ட போய் மேடம் கிட்ட தான் சொன்னேன். நீ எப்போ சொல்லியிருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொல்லுன்னு ஐடியா தந்தது அந்த மஞ்சள் மட்டும் தானே? ஆமானு அவ சொன்ன போய் தான் நான் அப்படி சொன்னேன். அவ தான் சொன்னானா உனக்கு எங்க போச்சு புத்தி? போய் சொல்லுது தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியும் அனு, ஆனா நல்லது நடக்கும்னா போய் சொல்லுறதுல தப்பே இல்லைங்கிறத எனக்கு தெரியும். என்னது நல்லதுக்காக போய் சொன்னியா? அது கூட இந்த மரமண்டைக்கு புரியல. அவ சொல்லி தான் தெரிஞ்சு. அப்படி என்னத்தை தான் உங்ககிட்ட அந்த அறிவாளி சொன்னா? மகா கிட்ட ஒரு பையன் பேசிட்டு இருந்தோம்ல, அவன் சரியான பொம்பளை குறிக்கா இருக்கும் நினைக்கிறேன். என்னது பொம்பளை குறிக்கா? ஆமானோ, அதுதான் உண்மை. யாரையும் அவ்வளோ ஈஸியா நம்பாத. நீ ஏன் அந்த பையனை நல்லவேன்னு நம்புக? அவ்வளோ அழகா அந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்க சில வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாத்தவா மகா. அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன். அந்த பையன் பொறிக்கின்னு எதை வச்சு முடிவு பண்ணியேன்? அதுவானு கொஞ்ச நாளா அந்த பையன் நம்ம கடைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் நாள் உன்னைய பற்றி விசாரிச்சான். அதுக்கு வரவுல இருந்தே நீங்க 2 பேரும் எங்க நிக்கன்னு தேடி பார்த்து பேசலாம். அந்த பையன் நம்ம கடைக்கு வர நாளெல்லாம் நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு கரிச்சிப்பு கூட எடுத்ததில்லை. ட்ரெஸ் எடுக்கணும்னு பொறிக்கின்னு ஆயிருமா? நம்ம கடையில உள்ள ட்ரெஸ் பிடிக்காம கூட எடுக்காம இருந்திருக்கலாம். நம்ம கடை ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேற எதுக்கு கடைக்கு வரலாம்? அது அவரோட இஷ்டம், நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ எதுக்கு மகாட்ட போய் சொன்ன? அந்த பையன்கிட்ட இருந்து மகாவை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஒரு பக்கம் பழைய இன்னொரு பக்கம் போட்டது மாதிரிலாம் தெரியுது. நீ என்ன பழமொழியில சொல்லுங்க? இப்ப நடக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த பழமொழி தான் மேட்சா இருக்கும். இப்ப யார் பாவம் பண்ணா யார் மேல பழி விழுது? பாவத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழைய தூக்கி ப்ரோ மேலே போட்டியே. என்னது நாங்க பாவம் பண்ணோமா? நான் என்ன மதுக்கிட்ட போக விட மாட்டேன்னு ஜூஸை வேணுக்குன்னு என் மேல கொட்டியிருக்கேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போற நேரத்துல நீ மதுக்கிட்ட போய் சொல்லியிருக்க. இப்போ ப்ரோவை பார்த்து போறிக்கேன்னு கதை விடுங்க. ஜூஸை வேணுக்குன்னு ஊத்துல தெரியாம தான் கொட்டிச்சு. நம்பிட்டேன். ஏன் சத்தியமான ஜூஸ் தெரியாம தான் உன் மேல கொட்டிச்சு. சரி சத்தியம் விடுக்கலாம் நம்புகிறேன். வரவு மட்டும் நீங்க 2 பேரும் கோல்மால் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியட்டும். அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி மொத்தமா நீ தான் வாங்குவேன். அதனால எதுவாக இருந்தாலும் இப்பவே சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. அனு அங்க பாரு, இங்க அனு யாரு? அவையில கொஞ்சம் பார்க்கணும். நான் தான் அனு, எதுக்காக என்னை பார்க்கணும்? நேற்றைக்கு இந்த நைட் எல்லாம் இங்க இருந்து தான் வாங்கிட்டு போனேன். இதுல தையல் சரியில்லை, இதை சேஞ்ச் பண்ணணும். ஓ அப்படியா, சேஞ்ச் பண்ணி தந்துடலாம். என் கூட வாங்க, சேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். அனு கொஞ்சம் நில்ல, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இப்ப எதுக்கு என் மூஞ்ச பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க? நீ அந்த பிள்ளை கூட போய் நல்ல நைட்டியா எடுத்து கொடு. சரி, என்ன எடுத்து கொடுக்கேன். நீ என்ன உம்முன்னு வந்து நிக்க? அப்புறம் வாங்க, அவ எங்க வெளியில நிக்கவ. நீ என் கூட கொஞ்சம் வருவியா? எங்க வரணும்? அவ என் கூட தனியா பேசணுமா? நீ என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதுக்காக இப்ப நான் உன் கூட வரணுமா? ஆமானு, கண்டிப்பா வரணும். எனக்கும் அவன் கூட வரணும்னு ஆசைதான். ஆனா இங்க ஒர்க் இருக்கு, அதை முடிக்காம இப்ப வெளியில வர முடியாது. அப்புறம் மது, நீ ப்ரோ கிட்ட பேசணும்ல, சிரிச்சுக்கிட்டு பேசட்டா கூட பரவாயில்ல. மூஞ்சே உம்மன் வச்சுட்டு பேசாத.
எதுக்கு அப்படி சொல்ற? தூரத்துல நின்று பாக்கியவே ப்ரோவை பொறிக்கின்னு நினைக்காத. அதனால நீ மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு ப்ரோ கிட்ட பேசு. சரி பேசுறேன், ஆனா நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். அனுவாதிய உன்னைய தான் கூப்பிடுக்காவ, நீ கொஞ்சம் வாயா. நீ போ, நான் உடனே வரேன். நான் போலன்னு வச்சுட்டு அவ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கா. நான் அங்க போயிட்டு வரேன். சொன்னதை மறந்துடாத, மூஞ்சி கொஞ்சம் கலகலப்பா வச்சுக்க. சரி அனு, நான் போயிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். இவளுக்குன்னு இவ எல்லாத்திட்டையும் தைரியமா பேசுவா. ஆனா எனக்கு தாரிய மூஞ்ச பார்த்தாலே கை கால் உதறது. என்ன பண்ண? அனு சொன்னது மாதிரி மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு போய் பேச வேண்டியதுதான்.